ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டேன். காலையில் எந்திரிச்சதே லேட்டு தான். என்னடா எப்போ பாரு லேட்டுன்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இந்த பையன் நல்லா தான் தூங்கிட்டு இருப்பான். திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருவான். அப்புறம் திருப்பி அவனை படுக்க போடுறதுக்குள்ளே வில்லு மாதிரி வளையுவான். படுக்க சொன்னால் படுக்கவே மாட்டான். அப்புறம் அவனை எப்படியோ ஒரு வழியாக படுக்க வச்சு வைக்கிறக்குள்ளே எனக்கு நான் காலையில் லேட்டாக தான் எந்திரிப்பேன். அப்படி தூக்க மயக்கத்துலேயே தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பேன். இந்த பெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ரூமை க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறக்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா நைட்டு அவன் தூங்காமல் அந்த இடத்துலையே தான் விளையாடிட்டு இருப்பான். காலையில் எந்திரிச்சதும் தூக்க வெறியிலேயே அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பேன். திருப்பி களைச்சி தான் போடுவேன். இப்போ அந்த பெட்ஷீட்டெல்லாம் மடிச்சு வச்சுன்னு களைச்சி போடுறதுக்கு தான் வாரான்னு நினைக்கிறேன். எண்ணெய் பாட்டில் கையில் எடுத்தான் பாருங்க ஓட்டம். மண்டை பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குது. சரி எண்ணெய் வச்சு விடலான்னு பார்த்தா வரமாட்டேங்கிறான். அந்த எண்ணெய் பாட்டில் எடுத்தோடனே ஓடிட்டான். அவனுக்கு என்ன வைக்கிறோன்னு தெரியுதாட்டுருக்குது பாருங்களேன். அதையும் அப்போ வைக்க விடல. நவுந்து போய்கிட்டே இருந்தான். வில்லு மாதிரி வளைஞ்சான். அப்புறம் எப்படியே வச்சு விட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடலான்னு பார்த்தா இந்த பையன் விடவே மாட்டேறாங்க. துளுண்டு முடி வச்சு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறது அது அப்படி வலிச்சு விட்டுட்டேன் ஒரு வாரமாக. அப்புறம் சரி தோசை ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோசை தான் ஊற்றிட்டு இருந்தான். அப்பயும் கீழே இறங்க மாட்டேன்ட்டான். என்னமோ தெரில, தூக்கம் கலையில போல் என் மேலேயே தான் உட்காந்துட்டு இருந்தான். அப்புறம் அவனை எப்படியே தூங்க வச்சுட்டு மதியத்துக்கு எதுவும் சமைக்கவே இல்லை. ஏன்னா வீட்டில் யாரும் இல்லை. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸில் இருந்த ப்ரைஸ் டேக்கு இது எல்லாத்தையும் பிச்சுட்டு வீட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வீட்டில் யாரும் இல்லைன்னா நான் சமைக்கவே மாட்டேன். அதனால் சாப்பிட மாட்டேன். என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், ஃபோன் பண்ணி கேட்பார் சாப்பிட்டேன்னு. நான் வந்து சொல்லுவேன் யாருமே இல்லை எதுக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் நான் சமைக்கிறது இல்லைனா அந்த சமயத்தில் நான் என் ஒருத்திக்காண்டி சமைக்க போனேன்னா தம்பி எந்திரிச்சிட்டானா திருப்பி அவனையும் பார்த்துக்கிட்டு சமைக்கணுமா, அதுக்கு சலுப்பு பட்டுட்டே நான் சமைக்கவே மாட்டேன் சில நாள். அப்புறம் அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அப்புறம் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சும்மாவே இருக்கிறோமே ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அந்த கைவிட்டனே பார்த்தீங்களா அந்த டிராயிங்கை திருப்பி அதை முயற்சி பண்ணலான்னு சொல்லி பண்ணால் என் பையனுக்கு பொருட்களை எந்திரிச்சிட்டான் அதுக்குள்ளே. அப்புறம் அவனுக்கு டாய்ஸ் எல்லாம் நேற்று நைட்டு கழுவி வச்சுருந்தேன்னா ஹாட் வாட்டர் போட்டு அதை எடுத்து வைக்கலான்னு பார்த்தா தண்ணியெல்லாம் வடியவே இல்லை. சிலதில் மட்டும் தான் காஞ்சிருந்துச்சு. காஞ்சதை மட்டும் எடுத்துடலாம் ஏன்னா அவன் முழிச்சிட்டான், விளையாடுறதுக்கு வேணும்ல. அதனால் சிலதை மட்டும் எடுத்துட்டேன். அதை எடுத்து என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அவன் வச்சு விளையாடவே மாட்டான். வீட்டில் யாரும் இல்லைனாலும் எனக்கு வேலை இருக்கும். ஏன்னா என் பையன் இருக்கானே.